பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மனித சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை கேட்கும்படியாக உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வேத வசனங்களை உற்று கவனிக்கிற இந்த வேலைகளே நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபெடுங்க. எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. கிறிஸ்துவை நோக்கி இருக்க, கிறிஸ்துவை நோக்கி பார்க்க, உங்களிடத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி இது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 39 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனம் 31 துவங்கி. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கிறிஸ்துவனுடைய மகிமை விளங்கின பண்டிகை பின் வருகிற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை, மகத்துவனுடைய மேன்மை, எதற்காக பிதாவாகிய கடவுள் கிறிஸ்துவை நியமித்தார், அனுப்பினார், அபிஷேகித்தார் என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பற்றி இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். இந்த பகுதியில் ஒரு 5 கேள்விகளை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். என்ன கேள்விகள்? 5 கேள்விகள். முதலாவது கேள்வி 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வாசிக்கிறவங்களுடைய பட்சத்திலா, இல்லை இதை கேட்குறவங்களுடைய பட்சத்திலா, இல்லை இங்கே உட்கார்ந்துருக்கிற ஆரோக்கியநாத திருச்சபை மக்களுடைய பட்சத்திலா? நம்முடைய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற வேத பகுதிகளை வாசித்தா நமக்கு புரியும். 28ஆம் வசனத்தில் சொல்கிற காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். 29, 30 வசனத்தில் அவர் சொல்கிற காரியம், முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களை பற்றி, ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், தன்னையும் அந்த கூட்டத்தில் அவர் இணைத்து கொண்டு, தேவன் நம்முடைய பட்சத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில், அவர் நீதிமான்களாக்கின, அவர் அழைத்த, தெரிந்து கொண்ட, முன்குறித்த அவருடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரானால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலை. நமக்கு விரோதமான எதிர்ப்புகள் வரும். உலகம், மாமிசம், பிசாசு என்ற எதிரிகள் நம்மை எதிர்த்து இருப்பார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நானும் கிறிஸ்துவும் இருக்கும்போது நாங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு டீம். ஏன்னா நான் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய அணியில் இருப்பதினாலே யார் என்னை எதிர்த்து வந்தாலும் என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். ஆண்டவர், God is for us. ஆண்டவர் நமக்காக செயல்படுகிறவர், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் எதிர் டீமில் இல்லை, நம்ம டீமில் இருந்து நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். பிள்ளைங்க சில நேரத்தில் விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ அங்கே இருக்கிற மாமா, சித்தப்பா, பெரியவங்க யாரையாவது கூப்பிட்டு நீங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க விளையாடுறதுக்கு. அப்போ என்ன செய்வாங்க? அவங்கள ஒரு டீமில் போட்டுட்டு பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம் இன்னொரு டீமில் இருப்பாங்க. அப்போ என்ன தான் விளையாண்டாலும் மாமாவை அவங்க டிஃபீட் பண்ண முடியாது இல்லை? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால நமக்கு விரோதமான எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டத்தை நம்முடைய எதிரிகளால் தடுக்கவோ தாமதிக்கவோ முடியாது. ஏனென்றால் அவர் முன்குறித்திருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், அவர் நீதிமானாக்கி இருக்கிறார், அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் நம்மை மகிமைப்படுத்த அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த அற்புதமான ஆண்டவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்கவோ மாற்றி அமைக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார், அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். 2வது கேள்வி 32ஆம் வசனத்தை சொல்கிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? 2வது முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிதாவாகிய கடவுள் அவர் நம்ம பட்சத்தில் இருந்து என்ன செய்கிறாரு? நம்மை நேசித்து நமக்கானவராக தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி?
இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அவர் மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறவர் ஒரு சின்ன சாதாரண ஒரு காரியத்தை கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு கேட்குறார். பெரிய ஆசீர்வாதத்தையே கொடுத்தவர் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? உயிரையே கொடுத்தவர் உரிமையை கொடுக்க தயங்குவாரா? எனக்கு உரியதை கொடுக்க தயங்குவாரா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஆகையினாலே இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குறுதியை நமக்கு இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகையினாலே நிச்சயமாக அதை செய்வார். இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும். யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. இரண்டாவது கேள்வி, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக கொடுப்பாரு. விலையேற பெற்ற தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? நிச்சயமாக அவர் கொடுப்பாரு அப்படின்றத சொல்றார். ஆகையினால இந்த பகுதியில் எல்லாவற்றையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது எல்லாத்தையும் கொடுப்பாரு? நான் கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பாரா? நான் விரும்புகிறது எல்லாத்தையும் கொடுப்பாரா? எல்லாவற்றையும்னா என்ன எல்லாவற்றையும் கொடுப்பார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டார். என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார்? உங்கள் ஒவ்வொருவரையும், நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். இந்த 28ஆம் வசனம், 29 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, 29ஆம் வசனத்தை சொல்றாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி என்ன காரியத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார்? நம்ம கிறிஸ்துவை போல மாறணும். இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதற்கு வேண்டியது எல்லாவற்றையும் யார் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். அதற்கு வேண்டிய கிருபை, அதற்கு வேண்டிய பயிற்சி, அதற்கு வேண்டிய அறிவு, அதற்கு வேண்டிய பலன், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கார். அதை தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறுவதற்காக இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற தேவையான எல்லா கிருபைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வாழ்வுக்கும் இனி வரும் வாழ்வுக்கும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுருவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்க அவர் சொல்ற காரியம், நம்ம வாழ்வுக்கு தேவையானதும் நம்முடைய தேவ பக்திக்கு தேவையானதையும் ஆண்டவர் நமக்கு தந்து அருளி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து சொன்னார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுடைய தேவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏரோப்ளேன் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறவைகள்னு சொல்லல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவைகள். என்ன வேணும்னு கேட்டால் நம்ம என்னென்னமோ சொல்லிடுவோம். அதனால நீ கேட்கறதெல்லாம் தர்றேன்னு சொல்லல, ஆண்டவர் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். வேண்டியது எல்லாவற்றையும் அல்ல, விரும்புகிறவைகள் எல்லாவற்றையும் அல்ல, நம்முடைய வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
ஆகையாலே அவர் நமக்கான ஆண்டவர், அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறவர், அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர். ஆகையினாலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற ஆண்டவர் என்று சொல்கிறார். 33, 34 வசனத்தை வாசிக்கலாம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். இங்கே 3வது கேள்வி நம்ம பார்க்குறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க மேலே குற்றம் சாட்ட யாராலும் முடியாது. ஏன்னா அவரே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். தவறு இருக்குது, தவறு செஞ்சுருக்கோம், ஆனால் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இந்த தவறுக்காக தான் கிறிஸ்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய பாவம் என் மேலே இருந்தால் என்னை குற்றம் சாட்ட முடியும், என்னுடைய பாவம் அவர் மேலே இருக்கிறதுனால என்னை குற்றம் சாட்ட முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தவறுகள் காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை கிறிஸ்துவின் மேல் ஏற்றுக்கொள்வதனாலே ஆண்டவர் அதை குற்றம் சாட்டுவதில்லை. பழைய ஏற்பாட்டு கூட சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அநேக காரியங்களை செய்தான். விசுவாசித்து கர்த்தரை பின்பற்றி போனான். ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு காரியம் அந்த காலத்தில். நமக்கு இன்றைக்கி புரியாது. இன்றைக்கி நமக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப சுலபம். டக்குன்னு வண்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு திங்ஸ் தூக்கி வச்சுட்டு அங்கே ஒரு வீட்டை பார்த்துட்டு போய் சேர்ந்துடலாம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. கள்ளர் பயம், கொள்ளைக்காரர்கள் பயம், போகிற இடத்துல அவங்க ஏற்றுக்குவாங்களா, அவங்க இடம் கொடுப்பாங்களா, நாங்கள் போய் இருக்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா, எனக்கு தண்ணி கொடுப்பாங்களா, என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, எக்கச்சக்கமான பிரச்சனை, என்னை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை என் ஆட்டையும் மாட்டையும் மேய விடுவாங்களா, பலவிதமான கேள்விகள். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்து எங்கே போக போகிறேன்னு தெரியாமல் அவன் போனான். ஆனால் வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் தவறு செய்தான். என்ன தவறு செஞ்சான்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அபிமெலேக்கு ராஜா கிட்ட போன போது சாராளுடைய அழகை பற்றி எல்லாரும் போய் அவங்ககிட்ட புகழ்ந்தோடனே ஆபிரகாம் நினைக்கிறான், மனைவின்னு சொன்னாங்கன்னா என்னை கொன்னுட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? பொய் சொல்கிறாரு. விசுவாசிகளின் தகப்பன் தான், ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றினவர் தான். ஆனால் அவங்க வாழ்க்கையிலேயும் சில நேரம் தடுமாற்றங்கள் இருந்தது. பைபிளில் பெரிய கடவுளுடைய மனிதர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டியவன் காப்பாற்றாமல் பொய் சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷன் ஆண்டவர் அழைச்ச உடனே விசுவாசித்து அவரை பின்பற்றி வந்தவர். என்ன நம்பிக்கையில் வந்தான்? கர்த்தர் என்ன பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தில் தான் வந்தான். அதனால் இவனுக்கு திடீர்னு தடுமாற்றம் ஏற்பட்டதுனால ஆண்டவர் அவனை விட்டுடுவாரா? விடலை. ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். ராஜா கிட்ட கர்த்தர் ஃபைட் பண்ணாரு சாராளுக்காக, ஆபிரகாமுக்காக. ஏன்னா அவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். எதுக்காக தெரிந்து கொண்டிருந்தார்? உனக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும், அவனுக்கு உண்டாகிற சந்ததி ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆகையினால சாராளை பாதுகாக்க வேண்டியது ஆபிரகாமுடைய கடமை மட்டுமல்ல, ஆண்டவருடைய
கடமை. ஆகையினால ஆண்டவர் அங்கே ராஜா கிட்ட பேசி நீ அவனை அனுப்பிடுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் ராஜா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? போய் சொன்னானே ஆபிரகாம், அவனை பற்றி என்ன சொன்னார்? அவன் மனைவி அனுப்பியிருப்பான். அவன் யாரு? தீர்க்கதரிசி. யாரு? போய் சொன்னவரா? ஆமாம், அவரே தான். ஆனால் ஆண்டவர் அவரை பற்றி என்ன சொன்னார்? அவர் தீர்க்கதரிசி, உனக்காக உன் குடும்பத்துக்காக அவர் ஜெபம் பண்ணுவாருங்கிறார். என்ன காமெடி அப்படின்னா, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க இல்லை. ஆபிரகாம் யாருக்கு ஜெபம் பண்ணணும்? அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அபிமெலேக்கு குடும்பத்தாருக்கு பிள்ளைங்க வரணும்னு. அபிமெலேக்கு என்ன யோசிச்சிருப்பான்? என்ன சொல்றாரு இந்த ஆண்டவர்? தீர்க்கதரிசிங்கிறாரு, அவன் ஜெபம் பண்ண குழந்தை பிறகு அவனுக்கே பிள்ளைங்க இல்லை, அவன் ஜெபம் பண்ணி எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். கடவுள் இருந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன சொல்லியிருந்திருப்போம்? அவன் நல்லா விசுவாசித்ததெல்லாம் கரெக்டு தான், விசுவாசி கீழ்ப்படிச்சு வந்தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல? விசுவாசிக்கலை, அதனால அவனுக்கு பிரச்சனை வரும்னு நம்ம கொஞ்சம் நைஸாக ஒதுங்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடந்தான். வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அதை ஆண்டவர் பெருசுப்படுத்தி அதை குற்றப்படுத்திட்டு அதை குறை சொல்லிட்டு, ஏன்டா இப்படி பொய் சொல்லி இப்படி பண்ணிட்டியே, அவமானப்படுத்திட்டியே, என்னை விசுவாசிக்காமல் போயிட்டியே அப்படின்னு அவங்ககிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், நீ உன் குடும்பம் பழிக்கணும்னா அவன் உனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற. கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறுகள் இருக்கலாம். நம்ம பார்த்தா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். விரோதமாக இல்லை, ஆண்டவர் அவர்களை சீர்படுத்தும்படியாக, அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வைத்து கர்த்தர் அவர்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவங்களை குற்றப்படுத்துவது யார்? யார் குற்றப்படுத்துகிறா? குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிசாசுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறு செய்யும்போது நம்மை குற்றப்படுத்துவது, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது பிசாசினுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். அவர் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னாகமத்தின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு செய்கிறது ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லலை இங்கே, கவனிக்கணும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தப்பு பண்ணலான்னு சொல்லலை அவர். ஆண்டவர் இங்கே சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவர் அதை பெரிதுபடுத்தி அவர்களை அழித்து விடுவதில்லை. ஆண்டவர் அவர்களை சிட்சித்து கரெக்ட் பண்ணி லீட் பண்ணுறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குறைகளுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாவத்தை அக்கிரமத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 34ஆம் வசனத்தில் அடுத்த கேள்வியும் இதே போல ஒரு கேள்விதான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
33வது வசனத்துக்கும் 34ஆம் வசனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 33ஆம் வசனத்தில் கடவுள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாது. 34ஆம் வசனத்தில் அது கிறிஸ்துவை மையப்படுத்தினது. 33ஆம் வசனம் பிதாவாகிய கடவுளுடைய செயல்பாட்டை பற்றி சொல்கிறது. 34 கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டை பற்றி சொல்கிறது. கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சிலுவையில் விலைக்கரையம் கொடுத்தார். சிலுவையில் என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய மீறுதல்களையும் என்னுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, 34ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற காரியம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 4 காரியம் சொல்கிறாரு. கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னை உயிர்ப்பித்து அவருக்காக வாழ என்னை வழிநடத்துகிறது, பலப்படுத்துகிறது. 3வது காரியம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். என்னை காப்பதற்கான ஒரு வலிமை மிக்க இடத்திலே அவர் இருக்கிறார். என்னை பாதுகாப்பதற்காக ஒரு அற்புதமான அந்தஸ்தில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக அவர் இப்பொழுது எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கானவர், அவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறவர், அவர் நமக்கு பட்சத்திலிருந்து நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், நம்முடைய மீட்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுகிறவர். அது மட்டுமல்ல, நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு ஆக்கினைக்கு தப்புவித்து நம்மை நீதிமானாக்கவும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வதற்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு வாக்கு பண்ணினவராகவும், பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவராக அவர் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். எனக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். சில ஊழியத்தின் பாதையிலே சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜெபிக்கிறதற்கு ஒரு ஆதரவான ஜெபிக்கிற மக்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணும். இந்த வருடத்தில் சம்மர் பைபிள் ஸ்கூல் பணி துவங்கின போது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காரியம்தான். பயங்கரமான பிரச்சனைகள் வரும். அந்த புஸ்தகம் எழுதுகிறதுக்காக கொடுத்த உடனே ஒரு டீச்சர் உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க என்னால் எழுத முடியாதுன்னு அதை திருப்பி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. வேற ஒரு சகோதரி அவங்களுடைய பேர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் சிஎம்சியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பயங்கரமான நெருக்கங்கள் வரும். ஆனாலும் நாம் கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்காக ஜெபிக்கிறதற்கு நாம் ஒன்றுபட்டு மற்றவர்களுடைய உதவியை தேடலாம், நல்லது தான். அது எல்லாத்தையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவே நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஜெப தேவை என்னது என்பதை நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி நம்முடைய தேவைகளுக்காக பிதாவுடைய வலது பாசத்தில் அவர் பரிந்து பேசுகிறார். பேதுருவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவை பிசாசு சொலகளை புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு அதிக உத்தரவு கேட்டான். பர்மிஷன் கொடுத்துட்டாரு. பர்மிஷன் கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு? அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணினார். விளைவு என்ன? திரும்பி பேதுரு வந்தான். மறுதலிச்சு கத்தர் விட்டு பின்வாங்கி போன நிலையில் இருந்த பேதுரு திரும்பி வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன? இயேசு கிறிஸ்து அவனுக்காக ஜெபித்தார். இன்றைக்கும் அவர் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஊழியங்களிலே ஒரு பிரதானமான ஊழியம் அது ஜெபிப்பது. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், எல்லாமே ஊழியம் தான். கரெக்டு, நல்லது தான், எல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் அதையும் விட ஒரு மிக முக்கியமான ஊழியம் ஜெபிப்பது. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3.5 வருஷம். 3.5 வருஷம் அவர் எப்படி ஊழியம் செஞ்சார்? நடந்து திரிந்து கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாவற்றிலும் சுவிசேஷம் அறிவித்து சுகமாக்கி ஊழியம் செஞ்சார். ஆனால் அவர் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் போய் வீட்டிலிருந்து இப்போ ஜெப ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை வருஷமா? 2000 வருஷமா? 3.5 வருஷம் அலைஞ்ச ஊழியம் போதுமானதாக இருந்தது.
ஆனால் ஜெபிக்கிறதுக்கு 2000 வருஷம் அவருக்கு தேவைப்படுது. 2000 வருடமாக பிதாவின் வலப்பக்கத்தில் வீட்டிலிருந்து அவருடைய சிலுவை மரணத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படிக்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகையினால ஜெபிக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஊழியம். ஆண்டவர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக திருச்சபையாகிய உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கே ஜெபம் பண்ணினார். பூமியில் இருந்தபோதே ஜெபம் பண்ணார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் திருச்சபைக்காக உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபத்தை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 காரியத்தை 3 முக்கியமான காரியங்களுக்காக ஆண்டவர் ஜெபித்தார். ஒரு காரியம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தீமையிலிருந்து பாதுகாக்கும்படியாக, protect them from the evil one, தீயவனிடமிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறார். நமக்கும் டீச் பண்ணார் இல்லை, தீமை எங்களை ரட்சித்து கொள்ளும். நம்மையும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், அவரும் ஜெபிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தீமை என்பது எங்கே இருக்கு? அந்தரத்துலையா இருக்கு? காற்றுல இருக்கா? இல்லை. நிறைய மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா கீப் தம் ஃப்ரம் த ஈவில் ஒன் அப்படின்னு இருக்கு. தீயவனிடமிருந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி ஜெபிக்கிறார். பிசாசினிடத்திலிருந்து அவருடைய தீய திட்டங்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கும்படியே ஜெபித்திருக்கிறார். அடுத்தபடியாக 17ஆம் வசனம் 17 யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்த 2வது முக்கியமான காரியம் என்ன? நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். 3வது காரியம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துக்கு அன்னைக்கே தெரியும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க மாட்டோன்னு. அதனால் நமக்காக என்ன ஜெபம் பண்ணாரு? நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். பிதாவும் கிறிஸ்துவும் இணைந்திருப்பது போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 4 முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் இல்லை. 2வது கேள்வி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாந்திருப்பது எப்படி? வாய்ப்பில்லை. எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாக அருள்வார். 3வது கேள்வி, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரும் இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் ஆக்குகிறவர் கடவுளே. 4வது கேள்வி, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? யாரும் தீர்க்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். 5வது கடைசி கேள்வி இங்கே 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முதல் 4 கேள்விக்கும் இந்த 5வது கேள்விக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, முதல் 4 கேள்வியில் அவர் நம்முடைய அறிவிற்கு எட்டுகிற சில காரியங்களை பற்றி பேசுகிறார், நம்முடைய அறிவுக்கு புரிய வைக்கிற சில காரியங்களை சொல்கிறார். ஏன்னா இந்த 5வது கேள்வியில் நம்முடைய உறவை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவ அன்பை பற்றி பேசுகிறார். இந்த உறவு, தேவனோடு உள்ள இந்த உறவு ஒரு பிரிக்க முடியாத உறவு. மனித உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுக்கும் என்ன வித்தியாசம்? மனித உறவுகள் எல்லாம் பிரிந்து போய்விடக்கூடிய உறவுகள். ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மேனேஜருக்கும் தொழிலாகி நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கலாம். ஆனால் ரிட்டையர்ட் ஆனோன்னா என்ன செஞ்சிடணும்? ஐயோ, இந்த எஜமானுக்கு என்னை ரொம்ப பிடிக்குங்க, அதனால் ரிட்டையர் ஆன பிறகு என்னை வச்சுக்குவாருன்னு நினைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ரிட்டையர்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு பிடித்தமானவங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிடுவாங்க? வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதே போல் உடன் பிறந்தவர்கள் நல்ல மகிழ்ச்சியாய் நம்ம எல்லாரும்
சகோதர சகோதரிகளாக வீட்டில் ஐக்கியமாக ஆனந்தமாக இருந்திருப்போம். ஆனால் படித்து முடித்து வேலை ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் கிடச்சி எல்லாரும் வேறு வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உறவுகள் எல்லாம் பிரிந்து போகிற ஒரு தருணம் வரும். கணவன் மனைவி உறவு ரொம்ப ஆழமான உறவு. மரணமோ இந்த நாட்களில் அதிகமாக விவாகரத்தோ இந்த உறவையும் பிரித்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கிற உறவு, ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உறவு பிரிக்கவே முடியாத வேற ஒரு வித்தியாசமான உறவு. மனித உறவுகளோடு இந்த உறவை கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த உறவுக்கு வேதம் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் நித்திய வாழ்வு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளிலும் இருக்கிற இது நித்தியமானது அல்ல, தற்காலிகமானது. ஆனால் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு மட்டும் நித்தியமான உறவு. அதை உலகத்தினுடைய எந்த சக்தியினாலும் கடவுளோடு நமக்கு இருக்கிற அந்த அற்புத இணைப்பை பிரிக்கவே முடியாது. மரணம் கூட அதை மாற்றி அமைக்க முடியாது. அதனால தான் இந்த பகுதியில் சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பாடுகள் வரலாம். 36ஆம் வசனம் சொல்றாரு, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ மோசமோ பட்டயமோ. நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரலாமா? வரலாம், வாய்ப்பு இருக்குது. குறைவுகள் வரலாமா? வெட்டுக்குத்து வரலாமா? வாய்ப்பு இருக்குது. போன மாதத்தில் 2 மாதத்துக்கு முன்பதாக புதுக்கோட்டையில் சுவிசேஷம் அறிவிக்க போன ஒரு பாஸ்டருடைய பையனை வெட்டிட்டாங்க. நல்ல வேளை கடவுளுடைய பெரிய கிருபையினால அந்த பையன் தப்பிச்சிட்டாங்க. அப்போ எப்போ வரும் இதெல்லாம்? நமக்கு வரல. ஏன் வரலன்னா நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல, அதனால் நமக்கு வர்றதில்லை. ஆனால் நம்ம வெளியில் போய் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பித்தோன்னா அப்போ எல்லாம் என்ன வந்துடும்? எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், துன்பம் வரும், நிர்வாணம் வரலாம், நாச மோசங்கள் பட்டயங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு இது பிரிக்காது. இந்த அன்பிலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். நமது ஆண்டவர் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. இன்னும் சொல்ல போனால் அவைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்? நமக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றதாக ஆண்டவர் மாற்றி அமைத்து விடுவார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இங்கே கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஏனென்றால் இதற்கான பலனை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம பெறப்போகிறோம். கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறவர்கள் அவரோடு கூட மகிமைப்படுவார்கள். ஆகையினாலே பாடுகளையும் துன்பங்களையும் நாம் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இந்த துன்பங்கள் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பதில்லை, கிறிஸ்துவண்டைக்கு நெருங்கி வருவதற்கு உதவி செய்கிறது. நம்ம நாட்களில் நம்முடைய பகுதிகளில் வந்து பணியாற்றின மிஷினரிகள், அநேக கடவுளுடைய மனிதர்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ கூட காசு கொடுத்து மாற்றிட்டாங்க அப்படின்னு. காசு கொடுத்து என்ன மாற்ற முடியும்? காசை கொடுத்து ஆண்டவர் யாரையும் மாற்றுறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள் யாரும் மாறாமல் இருக்கவும் முடியாது. அந்த ஆண்டவருடைய அன்புக்காக எதையும் செய்ய அவர்கள் துணிந்து விடுவார்கள். நேற்று தினத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பஸ்ஸில் ஒரு மனிதன் எழும்பி இங்கே சுவிசேஷம் சொல்கிறார். சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தார். அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த பயணிகள் நிறைய பேர் கவனிக்கலை. அவர் சொல்கிறத கேட்கல. ஆனாலும் இவர் உற்சாகமாக சொல்லியிருந்தார். ஒருத்தருக்கு சொல்கிறார், யோ சும்மாரியா அப்படின்னு சுவிசேஷம் சொன்ன இவரை சும்மா இருக்க சொல்கிறார், பேசாமல் இருக்க சொல்கிறார். ஆனால் அவர் விடாமல் தொடர்ந்து பேசி கொண்டு இருந்த போது அந்த பயணிக்கு கோவம் வந்து எந்திரிச்சு ஓங்கி அவரை அரைஞ்சிட்டார். அரைஞ்ச உடனே அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருந்தவர்
அவரை பார்த்து, ஏன் தம்பி நீங்கள் விரும்பினா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அன்பா அவர்கிட்ட பேசுகிறார். அப்போ அவர் சொன்னார், கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, எங்கள் தாத்தா சாகக்கூடாதுன்னு நான் ஜோம் பண்ணேன், ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கேட்டிருக்க மாட்டாரா? எங்கள் தாத்தா செத்து போயிட்டாரு, அதனால் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொன்னார். அப்போ அந்த பிரசங்கியார் சொன்னார், உன்னுடைய கோபத்திற்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியுது தம்பி, ஆனாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, உங்கள் தாத்தா உனக்கு ஆசீர்வாதமாக வச்சுருந்தாரு, நான் அவருடைய நேரம் முடிஞ்சிருச்சு ஆகியனால ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்னை அடித்ததை பற்றி நான் வருத்தப்படலை, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு திரும்ப சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த பையன் திரும்ப அடிக்கலை, உட்கார்ந்து அமைதியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறார். அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு மற்றவர்களை மாற்றக்கூடியது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஆழத்தில் நாம் இறங்கி அந்த அன்பை ருசிக்கும்படியாக நம்முடைய இருதயம் அந்த அன்பினாலே கவரப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்தில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாக இன்றைக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, அன்பு இன்மை தான், அதனுடைய விளைவாக தான் நிறைய பேர் கொலைக்காரர்களாக துன்மார்க்கமான வாழ்வு வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. பிள்ளைங்க அப்படி மாறினதுக்கு காரணம் அவங்களை நேசிப்பதற்கு பெற்றோர் சரியான அன்பு காண்பிக்காதனால தான் அப்படி மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அற்புதமான நற்செய்தி என்னென்னா, இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு எந்த பெற்றோருடைய அன்பையும் மேலான ஒரு அன்பு. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகிய இந்த அற்புதமான ஆழமான அன்பு நம்ம எல்லாருக்கும் உரிய அன்பு, நம்ம எல்லாருக்கும் உரிய அன்பு. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை சில நேரத்தில் நம்முடைய பெற்றோருடைய அன்பை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக செயல்படுகிறார். அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்தாலும் அங்கே உட்கார்ந்துட்டும் அவர் நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருக்கு கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிட்ட பிறகு நம்ம போய் அவங்கள பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியலன்றுவாங்க. யார் நீங்கள், எந்த ஊர், அப்படி ஒருத்தர் எனக்கு ஞாபகமே இல்லைன்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துக்கிட்டும் அங்கிருந்து அவர் உங்களையும் என்னையும் அவர் இன்னும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா அவர் உண்மையிலேயே நம்மை நேசிக்கிறார், நம்ம மேலே உயிரையே வைத்திருக்கிறார், நமக்காக உயிரையே கொடுத்தவர், நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுக்க வாக்கு பண்ணி இருக்கிறவர், நமக்காக உயிர் தெழுந்த பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவர். அந்த தேவனுடைய மேலான அன்பை பற்றி கொள்வோம். அந்த அன்பிலிருந்து நம்ம எதுவும் பிரிக்கவே முடியாது. அந்த அன்பில் நம் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக வாழ தூய ஆவியாகிய கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாந்திருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தேவனோடு உள்ள உறவில், ஆழமான அன்பின் உறவில் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் பெற்று எந்த நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார் அந்த நோக்கம் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நாட்களில் எங்கள் கடினமான பாதையில் போய் கொண்டிருக்கலாம், நெருக்கத்தின் பாதையில் இருக்கலாம், பலவீனமான சூழ்நிலையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. மனிதர்கள் நம்மை விட்டு போய்விடலாம், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், என்னென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர், நமக்காக செயல்படுகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அந்த அற்புதமான அன்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் இல்லை எங்கள் பரலோக தகப்பனே, நம்முடைய எல்லை இல்லாத அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறீர். ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். உடைய குமாரனை மட்டுமல்ல, அவரோடு கூட எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க என் வாக்கு பண்ணி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று அநேக நேரத்தில் நாங்கள் விரும்பி இயல முடியாமல் போனது என்று நாங்கள் வருந்துவதுண்டு. நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு வேண்டிய பலனையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை நீர் கொடுத்து நீர் நடத்துங்க. ஆண்டவரை என்னை குறித்து கவலைப்பட, என்னை குறித்து கரிசனையாயிருக்க, எனக்கு அன்பு காண்பிக்க யாரும் இல்லை என்ற இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆறுதலான ஒரு முக்கியமான செய்தி, ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு. எங்களை ஆண்டவரே கண்காணிக்கிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை குறித்து பிதாவின் வலது பாசத்தில் விட்டிருந்தாலும் எங்களை குறித்து வேண்டிக் கொள்ளுகிற, எங்களுக்காக பரிந்து பேசுகிற, ஜெபிக்கிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருப்பதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய அற்புதமான அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து உமக்காக வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பினுடைய ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, ருசிக்க கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. காத்து வழி நடத்தி நம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.